ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகம்மைஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான செட்டிநாடு ஸ்வீட் பார்க்க போகிறோம். கல்கண்டு வடை. அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு சொல்கிறேன். அதுக்கு 1.5 உலக்கு நான் உளுந்து எடுத்துருக்கிறேன். 1 உலக்கு கல்கண்டு எடுத்துருக்கிறேன். கல்கண்டு 1 உலக்கும் கொஞ்சமும் போட்டிருக்கேன். வேணும்னா உங்களுக்கு பத்தலைன்னா பொடி பண்ணுறப்ப பண்ணிவிட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா உளுந்த கழுவி நல்லா 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 1.5 மணி நேரம் பருப்பை ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியை நல்லா வடிச்சிடுங்க. வடிச்சிட்டு இப்போ நம்ம கிரைண்டரில் இதை அரைச்சிக்கலாம். கல்கண்டை இந்த மாதிரி நான் 1 உலக்கம் கொஞ்சமும் எடுத்துருக்கேன். உங்களுக்கு 1 உலக்கம் போதும்னா கரெக்டாக இருக்கும். பத்தலைன்னா நீங்கள் இந்த அளவு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த அளவு அரைஞ்சா போதும். இப்போ நம்ம கல்கண்டை போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், நமக்கு சூப்பராக அரைச்சிருச்சு. நான் எல்லா கல்கண்டையுமே போட்டேன். உலக்கம் கொஞ்சமும் உள்ளதையும் நான் போட்டிருக்கேன். எனக்கு இதுக்கு போதும். உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சோண்டு மிக்சியில் முழுக்கிட்டு கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம மாவை எடுத்து வச்சிடலாம். நம்ம மாவை இப்போ எடுத்தாச்சு. இப்போ இதை 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவோம். அப்படி முத நாளே அரைச்சிட்டிங்கன்னா ஃப்ரீசரில் வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் குடிக்காது. இந்த பாருங்கள், 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க. ரொம்ப எண்ணெய் ரொம்ப காய வேணாம், ஓரளவுக்கு காய்ஞ்சால் போதும். இப்போ எண்ணெய் காயட்டும். கட்டிட்டு இந்த மாதிரி போட்டுருங்க. தீயை சிம்மிலே வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா ஒரு பக்கம் வெந்தும் வேகாமையும் ரொம்ப சிவந்துடும். ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு இந்த பாருங்கள், பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம். நமக்கு சூப்பரான செட்டிநாடு ஸ்வீட் கல்கண்டு வடை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.